நான் 10 நாள் முன்னே லீடரை பார்க்க போனேன். நான் லீடர் தான் சொல்லுவேன் அவரை. ஏன்னா ஆல்ரெடி ரஜினி சாரை தலைவர் பேசுறதுனால அந்த தலைவரை சொன்னோன்னா நல்லா இருக்காதனால தான் லீடர்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அவர்களை போகிறேன், உள்ளே போய் உட்காந்து பேசுகிறேன். ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போய் உட்காரும்போது இது ஆல்ரெடி ஒரு சின்ன இஷ்யூலாம் போச்சு. நிறைய பேர் நம்மளை பிரித்து விட்றதான உலகமே இருக்குது. அந்த மாதிரி ஏதோ நடக்குதுன்னு இருக்கேன். அப்போ சாரோட உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசும்போது அவரை கேட்டேன், சார் ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாரு. சார் 45 வருஷம் ஒரு மனிதரோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் செல்ஃபோனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி, அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு நல திட்ட உதவிகள் பண்ணிவிட்டு பேப்பர் ஆடு கொடுக்குறது என் வழக்கம். அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நானும் அவரும் ரசிகருங்க. எனக்கும் தலைவர் அவர், எனக்கும் தலைவர் இது. அதனால் அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீ ஸ்க்ரீனில் கூட அதே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படியாப்பட்ட லீடர், பொறாமை இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் யாரும் எதிர்க்காமல் அப்படி இருந்த ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணுன்றனால துண்டை எடுத்து கையில் கொடுத்து எனக்கு போடுங்க சார், உங்கள் கையால் போடுங்க லீடர்னு சொல்லி தலையில் போட்டுக்கிட்டு கட்சியில் சேர்ந்தவன் நான். அவர்கள் அதையும் சொல்ல வந்தேன், இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருப்பேன், அது மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேன், 45 வருஷம் பழகினால அவரை தலைவரை என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதனால் யாரும் தயவுசெய்து டிவிக்கு என் லீடர் சார்பாக கேட்டுக்கிறேன், யாரும் தவறுதலாக எதுவும் அவரை பேச வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்த்து நம்ம தலைவரே எங்களை சொன்ன வார்த்தை நான் ரசித்தேன் போனன்றனால யாரும் தவறாக பேசி ஒருத்தர் திட்டம் போது சைலண்ட்டாக இருந்தாலே சண்டை இருக்காது. நீங்கள் திரும்பி போட்டால் தான் சண்டை, திரும்பி போடாதீங்க. ஒரு மாபெரும் மனிதன், தயவுசெய்து அவர் எதுவும் பேசாதீங்க கேட்டுக்கொண்டு ஆதவ அர்ஜுனா அவர்களை அதுக்கு விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.